ஒரு அவார்ட் வினிங் டைரக்டராக ப்ரொமோஷனுக்கு வர்றது எப்படி பிரதர்? அவார்டுக்காக நான் கதை எழுதவே இல்லை. நான் ஓப்பனாகவே சொல்லிடுறேன், அண்ணன் தான் எல்லா முயற்சி எடுத்தாங்க. அண்ணனோட முயற்சி தான். எனக்கு இந்த படத்தை தியேட்டர் ரிலீஸ் பண்ணுங்க. சாதாரண நபர்கள் வந்து படம் பார்த்தா அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு படம். பாதையில் அதை ஊருக்கு யார் ஏறி வருவாங்க? ஏங்க நிறைய வீடு பூட்டி இருக்கு. இப்போ அண்மையில் கெவி அப்படின்ற ஒரு படம் வந்தது. அதுவும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அது வழிகள் வேறையா இருக்கும். ஆனால் அவங்களோட குறிக்கோள் சாலை வேணும் அப்படி. நான் சோஷியல் அவேர்னஸ்க்காக படம் எடுக்கல, இதுக்காக படம் எடுக்கல. அங்கே ஒரு கதை தேவைப்பட்டுச்சு, அந்த கதைக்கு ஒரு மலைப்பகுதி தேவைப்பட்டுச்சு. 26 அவார்டு வந்து பெஸ்ட் ஆக்டருக்கு வாங்கிட்டீங்க, 6 அவார்டு பெஸ்ட் டெக்னிக்கல் ஃபிலிம் வாங்கியிருக்கீங்க. ஹீரோயினுக்கு எங்கே அவார்டு? அப்படி ஹீரோயினுக்கு அவர்கிட்ட தான் கேட்கணும். அவர் தான் ரொம்ப கஷ்டம். மலை மேலே ஏறது ரொம்ப கஷ்டம். பாதி மலைக்கு போயாச்சு, எல்லாருக்கும் மூச்சு திணறது, எல்லா ஆங்கிள்லையும் அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக நடிச்சிருந்தாங்க. எக்ஸெப்டேஷன் விசஸ் ரியாலிட்டின்னு ஒன்று இருக்கும். அது எக்ஸாக்ட்லி சேம் இருக்காது எப்பயுமே. பட் இட்ஸ் ஹிஸ் ஃபிலிம், அவங்களோட படம், ரெண்டு பேரோட மெயின்லி இட்ஸ் தேர் ஃபிலிம். இந்த மாதிரி படங்கள் இருக்குல்ல, இப்போ இந்த மாதிரி படங்கள் ஏதோ ஒரு படங்கள் இருக்குல்ல, வியாபாரம் சார்ந்து போகாமல் அங்கே அவேர்னஸ் இருக்குல்ல, அதுக்குள்ளே டீட்டெயில் போய் அப்புறம் ஒரு படம் எடுத்தால் நான் எடுப்பேன். ஒரு கேள்வி வரும் பார்த்தீங்களா, இப்போ இருக்கிற நவீனத்தில் எப்படி அந்த கிராமத்தில் யாரும் செல்லு வச்சுக்கலையான்னு இருக்கும். வச்சுக்காம தான் படம் பூரா பண்ணியிருக்கோம். செல்லே கிடையாது அந்த படத்தில். மாலை முரசு வைப்ரசன்ஸ் இந்த ஸ்பெஷல் எபிசோடில் ரொம்ப ஸ்பெஷலான பர்சன்ஸ் தான் நம்ம கூட இருக்காங்க. வெள்ளக்குதிரை மூவி டீம்லேருந்து டைரக்டர் சரண்ராஜ் செந்தில்குமார், அபிராமி போஸ் அண்ட் ஹரிஷ் ஓரி, அர்த்தநாரி பிரதர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். உங்களோட பேர்களை மனப்பாடம் பண்ணுறதே முதல்ல ஒரு சேலஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ அவார்ட் வின்னிங் ஃபிலிம் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எல்லாருக்குமே இருக்கும். ஒரு சில பேருக்கு நம்ம எடுக்கிற படம் அவார்ட் வின் பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். ஆனால் வெள்ளக்குதிரை இது ரெண்டையுமே கிராஸ் பண்ணி பிரேக் பண்ணி போன ஒரு படமாக நான் பார்க்குறேன். 64 நாமினேஷன்ஸ், 52 வின்னு, அதில் 26 பெஸ்ட்டு ஆக்டரு, 23 பெஸ்ட்டு ஃபிலிமு, அதுக்கப்புறமா ஒரு 6 பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அப்படின்னு சொல்லி பெஸ்ட்டு டெக்னிக்கல் சொல்லி அவார்டு வின் பண்ணியிருக்கு. ஒரு அவார்ட் வின்னிங் டைரக்டராக ப்ரொமோஷனுக்கு வர்றது எப்படி பிரதர் இருக்குது? இதை நான் இப்போ தான் முத ஒரு அவார்ட் வின்னிங் டைரக்டரை ப்ரொமோஷன் பண்ணுற இன்டர்வியூவில் எடுக்கிறேன். இப்போ நான் ரொம்ப கிளியராக சொல்லிடுறேன். படம் எடுக்கும்போது ஒரே ஒரு விஷயம் தான் எங்களுக்கு இருந்துச்சு, ஒரே ஒரு ஆசை தான், நிபந்தனை, ஒரே ஒரு நிபந்தனை அண்ணனுக்கு வச்சுருந்தேன். என்ன வச்சுருந்தேன்னா, எனக்கு இந்த படத்தை தியேட்டர் ரிலீஸ் பண்ணுங்கள். தியேட்டருக்குரிய படம், சாதாரண நபர்கள் வந்து படம் பார்த்தா அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு படம், எங்கேஜிங் மூவி தான் எடுக்க போகிறேன் அப்படின்றதுல நான் அவார்ட் வின்னிங்னா ஒன்றே ஏதோ ஒன்று அப்படிலாம் இல்லை. அதுக்கு என்னால் கதை எழுத முடியாது. நான் கிளியராக இருக்கேன், ரொம்ப கிளியராக சொல்கிறேன். அவார்டுக்காக நான் கதை எழுதவே இல்லை. அவார்டுக்கு நான் எங்கேயுமே நான் அனுப்பலை. முழுக்க அண்ணன் தான் அனுப்பிச்சிருக்காரு. அவர் தான் எப்பயுமே டேரக்டர் அனுப்புவாங்க அவார்டு. அதை தான் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அவார்டு வாங்கினேன். எனக்கு அதில் எந்த ஈடுபாடு உடன்பாடுமே இல்லை. நான் ஓப்பனாகவே சொல்லிடுறேன். அண்ணன் தான் எல்லா முயற்சி எடுத்தாங்க. அண்ணனோட முயற்சி தான். அதேமாதிரி அவர் என்னன்னா, என்னோட படத்தில் எந்த இடத்துலையும் கட்டே பண்ணல. இப்போ படத்தை கட் பண்ணிவிட்டு அவார்டு அனுப்புவாங்க. அவர் எந்த இடத்துலையும் கட் பண்ணல. நான் என்ன எதுவுமே பண்ணல. நான் என்ன பண்ணி அவுட் கொடுத்தனோ அது அப்படியே கொண்டு போய் அவார்டு காமிச்சார். நான் என்ன அவுட் கொடுத்தனும், அது கமர்ஷியலாக 5 பாட்டு இருக்குது, உள்ள எங்கேஜிங்கான சீன்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். அது எல்லாத்தையும் அவர் அப்படியே வச்சு நான் அவார்ட் கொடுத்தாரு. அவர் வாங்கிட்டார். ஒரு கிராஃப்டை தாண்டின ஒரு கமர்ஷியல் ஃபிலிம்னா நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்றீங்க. அதுதான், அது கமர்ஷியல் இல்லையான்னு எனக்கு தெரியாது, ஆடியன்ஸ் தான் சொல்லணும். நான் வந்து கதைக்கு உண்மையாக ஒரு கதை எழுதியிருக்கேன். அங்கே லேஸ் பிடிச்சி ஒரு கதை எழுதியிருக்கேன். ஓகே, அவ்வளோதான். இப்போ படத்தோட ட்ரைலர் பார்க்குறப்பே அது அந்த போராட்டம் எதுக்கானது அப்படின்றது தெரியுது. அந்த கிராமத்துக்கான ஒரு சாலை வேணும் அப்படின்னு. ஓகே. இப்போ அண்மையில் கெவி அப்படின்ற ஒரு படம் வந்தது. அதுவும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அது வழிகள் வேறையா இருக்கும். ஆனால் அவங்களோட குறிக்கோள் சாலை வேணும் அப்படிங்கிறது தான். அப்போ உங்களுக்கு அந்த படம் ரிலீஸ் ஆகிறப்போ, இல்லைனா இது சார்ந்து மலை சார்ந்து கிராமம் சார்ந்து படம் வர்றப்போ உங்கள் மனசுக்குள்ளே தோணியிருக்காங்க என்னைக்காவது நம்மளோட படம் மாதிரி இது வருது, அப்போ நம்மளோட படம் வரும்போது ஒரு யூஷுவல் பேட்டர்னை மாறிடுன்ற மாதிரியான ஒரு விஷயம் இருந்ததா? இல்லை, என் படத்தில் வந்து இது ஒன் ஆஃப் த லேயர் தான். ஒன் ஆஃப் த லேயர் தான். ஓகேவா? நான் சோஷியல் அவேர்னஸ்க்காக படம் எடுக்கல, இதுக்காக படம் எடுக்கல. அங்கே ஒரு கதை தேவைப்பட்டுச்சு, அந்த கதைக்கு ஒரு மலைப்பகுதி தேவைப்பட்டுச்சு. அந்த கதை உருவான விஷயத்தை நம்ம முன்னாடி சொல்லியிருக்கேன். இங்கே சும்மா இது பண்ணுறேன். இது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி கதை எழுதி போய் இது பண்ணல. சரி, அவர் வந்து அவரை வச்சு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருந்தேன். பண்ணும்போது அவர் என்ன பண்ணுறாரு, என்னை கூப்பிட்டு நான் ஹீரோ, அவர் ஊருக்கு மேலே ஒரு லொக்கேஷன் இருக்கு, அங்கே ஒரு கதை எழுதணும்னு சொல்லி ஒரு பட்ஜெட் எனக்கு கொடுத்தேன். இந்த பட்ஜெட்டுக்குள்ளே பண்ணணும்னு சொல்லி இப்படி போய் உருவான கதை, அண்ணனுக்காக எழுதப்பட்ட கதை. அதில் அபிராமி போஸில் கயல்னு ஒரு கேரக்டர் உள்ள வராங்க. இப்படி ஒரு கேரக்டராக உள்ள வராங்க. அந்த ஊரில் உட்காந்து நான் பார்க்கும்போது மனிதர்கள் எல்லாம் உள்ள வராங்க. அந்த உணர்வுக்கு அவங்களுக்கு ரோடு இல்லாததுக்கு என்ன உணர்வோ அதுக்குள்ளேயும் அங்கே லேஸ் நிறைய இருக்கு. நாட் ஒன்லி திஸ் மூவி இஸ் டாக்கிங் அபவுட் ரோடு ஒன்லி. அது வந்து என்ன பேசுதுன்னா, உமனோட இது எல்லாமே பேசுது. மென்னோட கிரீட் இருக்குல்ல, அது எவ்வளவு தூரம்ன்றத பேச போது. சத்தியம் இருக்குல்ல, ரொம்ப சிம்பிளா எடுத்துட்டு போயிடும். சத்தியம் பண்ணிட்டேன் அப்படின்னு போறோம்ல, அதோட ஆழத்தையும் பேச நிறைய லேஸ் நிறைய இருக்கு. படம் பார்க்கும்போது லேஸ் நிறைய இருக்கு. சின்ன எக்ஸாம்பிளா கெவி நம்மளையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா, கெவி இஸ் a bigger budget movie than us. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். எங்களை விட பெரிய பட்ஜெட் மூவி கெவி. அதோட கம்பேர் பண்ணது ரொம்ப எனக்கு சந்தோஷம் தான், ரொம்ப சந்தோஷம் தான். ஒரு வந்தா தானே அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அடுத்து நீங்க இது பண்ண முடியும். நாங்கள் சின்ன பட்ஜெட் மூவி, அவங்க பெரிய பட்ஜெட் மூவி. ஒன்று. ரெண்டாவது, அங்கே நடக்கிறது வந்து ரொம்ப அதிகமான பெரிய மலைப்பகுதியில் ரொம்ப கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்க மலைப்பகுதி நடக்குது. இப்போ நம்ம படம் அப்படி நடக்கல.
ஒரு கீழே இருந்து ஹீரோ கீழே போயிட்டு வர மாதிரியே இருப்பான். ம். காலையில போனா மத்தியானம் சாயங்காலத்துக்குள்ள மேலே போயிடலாம். ரொம்ப நெருக்கமா இருப்பாங்க. எது கூட இயல்பான வாழ்க்கை கூட. அப்ப அவங்களுக்கு தேவை என்ன இருக்குன்றத இந்த படம் பேசும். கெவிலிருந்து மாறுபட்டு இந்த படம் இதை தான் பேசுது. யா இப்போ கூத்துப்பட்டறை மாணவனா இருந்தாலுமே இது மாதிரியான கதைகள் பண்றப்போ அந்த கிராமத்துக்குள்ள போயிட்டு அந்த மக்களோட மக்களா மாறுறதுக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். அது எங்க உங்களுக்கு சேலஞ்ச் ஆச்சு? ஏன்னா கூத்துப்பட்டறையில நம்மளுக்கு வேரியன்ட் ஆஃப் ஆக்டிங் சொல்லி கொடுத்துருவாங்க. பட் அங்க போனதுக்கு அப்புறமும் கொஞ்சம் வித்தியாசமாகும்ல, அது என்ன இருந்தது உங்களுக்கு? இல்லைங்க, அதுல முதல் இதுவே தவறு தான். சரி. ஒரு 6 மணி நேரம் அதுக்குள்ள இருந்தேன். வெளியில வந்து 2 நாள் அப்படியே இருந்தாங்கன்னா தவறு, பொய். உண்மையா அது பண்ணணும். நான் ஹரிஷோரியா இருந்தால் மட்டும்தான் கதிரனோட கதாபாத்திரத்தை முழுமையா செய்ய முடியும். பல சிந்தனைகள் ஓடிட்டு இருக்கும், நடிகனுக்கு வெவ்வேறு சிந்தனை ஓடிட்டு இருக்கும். அதில் அந்த சிந்தனை பூரா ஒரு நிலைப்படுத்தி இப்போ தம்பி இருக்கானா தம்பி சொல்லுவாங்க, ஆனால் இந்த ஷாட்டும் அதுக்கு இல்லைன்னா நீங்கள் என்ன கண்ணை ரொம்ப இப்படி முறிக்கிறீங்க, கொஞ்சம் அமைதியாக இருங்க, கொஞ்சம் யோசனையில் இருங்க, ஐபால் கீழே கொண்டு போங்க, என்ன எதுன்னு அது சொல்கிறாங்களே அதில் உள் வாங்கிட்டு இந்த ஷாட் எதுன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு ஒரு கதையை ரெடி பண்ணுவோம். உள்ளுக்குள்ளெல்லாம் ஓடும். நடின்னு அப்படி தான் கதையை ஓடி இங்கேருந்து வந்தோம், முன்ன ஷாட் இப்படி பண்ணு, கையில் அப்படி வச்சுக்கணும் ஓட்டிட்டு அந்த ஷாட்டுக்கு சரியாக பண்ணுவோம். சரின்னா சரிம்பாங்க, இல்லைன்னா ரீடேக் போகும். ஆனால் இதுக்கெல்லாம் நாங்களாம் கொஞ்சம் அதில் கொஞ்சம் அதிகமாக என்எஸ்சி ஸ்டூடெண்ட் ஒரு 7-8 பேர், கூத்துப்பட்டையில் ஒரு 6 பேர், மற்ற தேட்டர் ஆர்டிஸ்ட் இப்போ இவங்க இருக்காங்க, பாம்பே தேட்டரில் இருந்தாங்க, தஞ்சாவூர் தேட்டர்ஸ், இந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் போட்டதுனால அவங்க எல்லாமே அந்த கதையை முதல்ல சொல்லிடுறாங்க, தம்பி காட்சிகள் சொல்லிடுறாங்க, அவங்க வந்து ஷார்ட்ஸ் சொல்லிடுறாங்க, ஒவ்வொரு ஷார்ட்டுக்கும் ஒவ்வொரு கதையை ரெடி பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆமாம், அதனால் கொஞ்சம் ஒர்க்கு தம்பிக்கு கம்மியாக ஆயிருக்கலாம், ஆனால் அந்த கதைக்கு ஷார்ட்டுக்கு வரணுங்கிறத வேலை செஞ்சுருப்பாங்க. அந்த மாதிரி தான் பண்ணேன் நான்லாம். ஒரு பக்கம் மெச்சூர்டான டைரக்டர், இன்னொரு பக்கம் மோர் மெச்சூர்டான ப்ரொடியூசர் அண்ட் கோ ஆக்டர். எப்படி இருந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன் செட்டில்? ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு இந்த ப்ராசஸாகவே. ஏன்னா மெச்சூராக இருக்காங்கன்னு சொல்கிறீங்களா, ஸோ ஒரு மெச்சூரிட்டி ஆஃப் ஷூட்டிங் அ ஃபில்ம், ஒரு படம் எப்படி எடுக்கணும், ஃபஸ்ட்டு படமாக இருந்தாலும் அவருக்குள்ளே இருந்த மெச்சூரிட்டி ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. நான் அவர்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பேன், இது உங்களோட ஃபஸ்ட்டு படம் மாதிரியே இல்லை, அந்த அளவுக்கு கான்ஃபிடெண்ட்டாக அவர் எடுத்துகிட்டு இருந்தார். அவரும் ஃபஸ்ட்டு ஃபீச்சர் ஃபில்ம் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு, ரொம்ப காம் அண்ட் குவாய்ட் நடிக்கிறாரு, கட் சொன்ன உடனே ஃபோன் எடுக்கிறாரு, மேனேஜ் பண்ணுறாரு, ஆர்கனைஸ். அது இருக்கும் அவர்கிட்ட. இப்போ ப்ரொடியூசர் அது பண்ண மாட்டார். இப்போ இவ்வளோ பேசியிருக்க இவ்வளோ பேசவே மாட்டார். எங்கள் யூனிட்டில் அவ்வளோ பேசவே மாட்டார். பேசவே மாட்டார். அவர் வருவார், நேராக வருவார், ஸ்பாட்டில் அதை முடிப்பார், முடிச்சுட்டு அப்படியே இது பண்ணிடுவார். ப்ரொடியூசர் மாதிரி அடுத்த வேலைக்கு அடுத்த என்ன அரேஞ்ச்மெண்ட், ப்ரொடியூசர் ஆன் கேமரா ஆக்டர் ப்ரொடியூசர் இல்லை நண்பரே, வேலை அடுத்தடுத்து போயிடுவார். டக்கு நம்ம அதாவது இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் போறது நினைச்சுக்கிறாங்க. பட் அதை தாண்டி அடுத்த கட்ட ஷூட்டுக்கான திங்ஸ் பர்மிஷன் வாங்குறேன் எவ்வளவு வேலைகள் இருக்குல்ல, அது மேலே அது போயிடுச்சு. சொல்லுங்க. அது இருந்தாலும் ரொம்ப காம் மைண்டோட அவங்க 2 ரோல்ஸையுமே ரொம்ப நல்லா ப்ளே பண்ணியிருக்காரு, ஆஸ் அ ப்ரொடியூசர் அண்ட் ஆஸ் அன் ஆக்டர். ஸோ ரொம்ப ஒரு மெச்சூரான ஒரு செட்டாக தான் இருந்துச்சு நீங்கள் சொன்ன மாதிரி. எனக்கு ஒரு கேள்வி இருக்குது, என்ன அப்படின்னா 26 அவார்டு வந்து பெஸ்ட் ஆக்டர் வாங்கிட்டீங்க, 23 பெஸ்ட் ஃபிலிம் வாங்கிட்டீங்க, ஓகே 6 அவார்டு பெஸ்ட் டெக்னிக்கல் ஃபிலிம் வாங்கியிருக்கீங்க. ஹீரோயினுக்கு எங்கே அவார்டு? அப்படி ஹீரோயினுக்கு அவர்கிட்ட தான் கேட்கணும். ஹீரோயினுக்கு எங்கே அவார்டு? அந்த இல்ல, பெஸ்ட் ஃபிலிம் ஐ வில் சேலஞ்ச் யூ வித் ஒன் திங். ஒரு விஷயம் நான் சேலஞ்சாகவே சொல்கிறேன். படம் ஆரம்பித்து ஒரு 7 மினிட்ஸ்க்குள்ளே உள்ளே போன அப்புறம் ஒரு போர்ஷன் ஆரம்பிக்கும். அவங்க பர்ஸ்ட் அவுட் ஆகிற ஒரு போர்ஷன் இருக்கும். அந்த போர்ஷன் வந்து எப்படி இருக்குன்னா, மலையில் பாதியில் ஏறணும், மலையிலே பாதி ஏறணும்னாங்க. ஏன்னா அந்த மலையில் எடுத்து முடிச்சுட்டு வந்துட்டு லாஸ்ட் ஒரு எண்டில் தான் அந்த போர்ஷன் வைக்க வேண்டும். ஓப்பனிங் சீனை நாங்கள் எண்டில் தான் எடுக்க வேண்டியதாகிடுச்சு. அப்போ போயிட்டு நாங்கள் எடுக்கணும். மலையில் ஏறவே முடியல, ரொம்ப கஷ்டம். மலை ஏறது ரொம்ப கஷ்டம். பாதி மலைக்கு போயாச்சு, எல்லாருக்கும் மூச்சு திணறது, எடுக்கவே முடியாது, அவ்வளோ மூச்சு அந்த எல்லாருக்கும் ஊற்றுது. இப்போ இது போய் இந்த அவங்க வந்து பிரேக் அவுட் சீன் நடிக்கணும். அப்படி எப்படி நடிக்க போகிறாங்கன்றது எனக்கு தெரியல, நான் பயந்துட்டே இருக்கேன். இதில் என்ன ஆகுதுன்னா, மேகம் போகுது, இது போது, ரீடேக் வாங்க, இது வாங்க, நீங்கள் கத்தாதீங்க, இது பண்ணாதீங்க, நீங்கள் எந்த டேக் ஒழுங்காக வருதுன்னு தெரியல எனக்கு. ஒரு ஆங்கிள் வைக்கிறோம், இதை கன்சியூம் பண்ண முடியுமான்னு தெரியல எனக்கு. ஏன்னா ஒரு ஆங்கிள் எடுத்து பார்த்துட்டு அதுலேருந்து வேற ஆங்கிள் கட் பண்ணலாம். எல்லா ஆங்கிளையும் அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக நடிச்சிருந்தாங்க. நீங்கள் இவங்க நடிப்பை பார்த்தவங்களே உங்களுக்கு தெரியும். இப்போ உங்களுக்கு வந்து என்னன்னா எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். அபியோட ஆக்டிங் வந்து படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். இந்த படத்தோட கதை ஏதாவது ரியல் ஸ்டோரி இன்ஸ்பைர் பண்ணும்? அதாவது இது மாதிரியான கதை இப்போ இருக்குது தமிழ்நாட்டில், இந்தியாவில் இருந்துட்டு இருக்கு. உங்களோட லைஃப்பில் நீங்கள் பர்சனலாக எங்கேயும் பார்த்த கதையாது, நீங்கள் அனுபவத்தில் வந்த கதையா? ஏன்னா டெபியூ ஃபிலிம்ன்றப்போ நீங்கள் எப்படியாப்பட்ட படங்கள் வேணால் எடுத்துருக்கலாம். ஒரு கமர்ஷியல், ஒரு நார்மல் லவ் ஃபிலிம் எடுத்துருக்கலாம், வேறு மாதிரியான படங்கள் எடுத்துருக்கலான்றப்போ ஒரு ரியல் லைஃப் ஸ்ட்ரகிள் எடுக்கிறீங்களா? இது நீங்கள் பார்த்த ஒரு ரொம்ப எனக்கு தெரிஞ்ச பதில சொல்கிறேன். என்னென்னா, பேசிக்காக கதை வந்து இப்படி உருவாயிடுச்சு. ஒரு விஷயத்துக்குள்ளே உருவாகுது கதை.
இதுக்குள்ள இருக்க ஸ்க்ரீன் பிளே இருக்குல்ல, ஆமா ஸ்க்ரீன் பிளே கேரக்டர் இருக்குல்ல, இதெல்லாம் என் ரியல் லைஃப்ல ஒரு கேரக்டரும் ஒரு சீனும் ஒரு இதுவும் நான் ஆல்ரெடி ஏதோ ஒரு இடத்துல அனுபவிச்ச ஒரு விஷயங்களை தூக்கி உள்ள போட்டு அப்படிதான் போகுது. கதை ஒரு ஈஸியா உருவாயிடுச்சு. இந்த இடம் இவர் ஹீரோ அப்படின்னு உருவாயிடுச்சு, அந்த கதை உருவாயிடுச்சு. பட் அதுக்குள்ள இருக்க பிளே வந்து என்னோட டெப்த்ல இருந்து எங்கெங்க கிடைக்குதோ அந்த டெப்த்ல இருந்து எடுத்து பண்ணிடுவேன். இப்போ ஜூரிஸ் ஒரு அவார்ட்ஸ்லயும் ஜூரிஸ் அப்ரிஷியேட் பண்ற பாயிண்ட்னு ஒன்று இருக்கும். எந்த பாயிண்ட்ல ஜூரிஸ் மோஸ்ட் அவங்கள அப்ரிஷியேட் பண்ணாங்க? இல்லை, உண்மையிலே சொல்றேன், எனக்கு இது எதுவுமே நான் வரவும் இல்லை, எனக்கு தெரியும், உண்மையிலே தெரியாது. நான் சும்மா ஏதோ பேட்டிக்கு சொல்லல, எல்லாமே அவரோட முயற்சி. எனக்கு எதுவுமே தெரியாது. ஐ நெவர் காட் ஒரு ஷீல்டு கூட நான் வீட்டுக்கு வாங்கல. ஐ நெவர் காட் த ஷீல்ட். அவட்ட தான் எல்லாமே இருக்கு, அவட்டே கேட்டுங்க சார். அப்போ சார் எந்த சீனுக்காக ஜூரிஸ் அதிகமாக அப்ரிஷியேட் பண்ணாங்க? இந்த சீன் வந்து பயங்கரமா இருக்கு, இல்லைனா இது வந்து எங்களுக்கு ரொம்ப எமோஷனல் ஆயிடுச்சு? இல்லை, இதில் இந்திய அளவில் ஒரு 11-12 தான் அனுப்பணும். இதெல்லாம் உலக அளவில் நாட்டுக்கு தான் அனுப்பணும். ஜூரி எந்த அளவுக்கு விரும்பி என்ன பார்த்தாங்கன்னு எனக்கும் தெரியாது. விருது வந்தது ப்ரெடிக்ஷனாக இருக்கும்ல, இந்த சீனை அவங்க லைக் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு. ஹோல் ஃபிலிமில் இது வந்து பில்லர் ஆஃப் த சீன், பில்லர் ஆஃப் த ஃபிலிம். அதெல்லாம் சொல்லவும் மாட்டாங்க, பண்ணுறதில்ல. ஜெயிச்சது மட்டும் எங்களுக்கு தரும். நாங்கள் நேரில் எது விழாவுக்கு போயிருந்தாவோ அவங்களுக்கு நீங்கள மாதிரி கொஷின் கேள்வி கேட்டிருந்தாவோ அவங்க சொல்லியிருக்கலாம். ஏன்னா 4-5 ஜூரி இருப்பாங்க, ஒரு 11 ஜூரி இருக்காங்க, 8 அந்த மாதிரி ஒவ்வொரு விழாவுக்கும் அது இருக்காங்க. எதை வச்சு அப்படிங்கிறது தெரில, எனக்கு தெரில. உங்களோட ரியல் லைஃப், உங்கள் 3 பேரோட ரியல் லைஃப்லையுமே அது மாதிரி அந்த மண் குதிரை மாதிரியான ஒரு விஷயங்கள் இருந்திருக்கா? ஒரு நான் லிவிங் திங் இருந்திருக்கா? உயிரற்ற பொருள் இருந்திருக்கா? எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கணும். உங்களோட ரொம்ப சின்னதாக சொல்கிறேன். நான் வந்து ஒரு பேனா, இங்க் பேனா வாங்கினேன், ரொம்ப ஆசைப்பட்டு இங்க் பேனா வாங்குறேன். அது வந்து ஒரு வேலை பார்க்கும். ஒரு ஐபாட் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், நான் தேடி பிடிச்சி நான் வயர்டு இதெல்லாம் கேட்பேன் ஹெட்செட்டில். அது அந்த பொருள் எந்த பொருளாக வேணா இருந்துட்டு போகுது. அப்போ நீங்கள் ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஆர்டிஸ்டிக் ஒர்க் கேட்குறீங்க, வாட்சாக இருக்கட்டும். ஒரு வாட்சை வந்து நார்மலாக இந்த ஆக்சுவலாக டிஜிட்டல் வாட்ச் நான் அனலாக் வாட்ச் தான் யூஸ் பண்ணுவேன். அது எல்லாமே ஒரு கிராஃப்ட்மேன்ஷிப் உள்ள பொருளும் சரி, நம்மளுக்கு பயன்பாட்டில் உள்ள பொருளும் சரி, எல்லாமே ஒரு இம்பாக்ட் பண்ணித்தானே இருக்குது. எப்படி பண்ணாமல் இருக்கும்? ஒரு டேபிள் இம்பாக்ட் பண்ண, அந்த சேரும் இம்பாக்ட் பண்ணவங்களை எல்லாமே வாழ்க்கையில் எல்லாமே உங்களுக்கு இம்பாக்ட் பண்ணிட்டு தான் இருக்கும். அதனால எல்லா பொருளும் ரசிச்சு தான் இருக்கும். நாட் ஸ்பெசிஃபிக்கலி சம்திங் யூனிக்காக இல்லை, எல்லா பொருளும் எல்லா இடத்துலையும் சாதாரண பொருளாக கூட இருந்திருக்கும். அதை இம்பாக்ட் பண்ணிட்டே இருக்கும், உங்களை அது இம்பாக்ட் இருந்து தான் இருக்கும். ஆனால் மோஸ்ட் ஆஃப் கேர்ள்ஸ்ட்டை பார்த்தீங்கன்னா இந்த டெடி பியர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் எப்போதுமே வச்சிருப்பாங்க, நான் லிவிங் திங்க. ஸோ உங்களோட நான் லிவிங் திங்னா இது இருக்குது இப்போ வரைக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு உயிரற்ற பொருள் அப்படின்னு, வீட்டிலையா இருக்கட்டும், இல்லை நீங்கள் ரொம்ப கீப் பண்ணுற ஒரு விஷயமா இருக்கட்டும்? இல்லை, அப்படி லிவிங் நான் லிவிங் திங் மேக்கப் திங்ஸ்னா ஹேண்ட் பேக் மேக்கப் ஸ்டீரியோடைப் பண்றீங்களா நீங்க? என்ன ஐயோ நல்லா இருக்கும் 3 பேர் ரியாக்ஷன்ஸும். நான் அவளை அதை கேட்ச் பண்ணி தமிழில் வச்சுக்கிறேன். நான் லிவிங் திங்னா கஷ்டமான கேள்வி கேட்டிருக்கீங்க. இங்கே பார்த்தீங்களா இல்லையா, அவர் டக்குன்னு எவ்வளோ ஸ்பான்டேனியஸாக ஒரு பதில் சொன்னார். ரைட்டர், டைரக்டர், ரைட்டு, புக்ஸ், நான் லிவிங் திங். எவ்வளோ கஷ்டமான பதில் இல்லை. ஆனால் சார் உங்களுக்கு சார் இல்லை, நான் இது மட்டும் நான் இன்ட்ரோட் பண்ணுறேன். நான் பண்ணுறேன். ஏன்னா அவர் வீட்டுக்குள்ளே போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, விதாத் சொல்லி இந்த பேட்டியில் நான் சும்மா இது பண்ணுறேன். ஒவ்வொரு பொருளையும் எடுத்து வீட்டில் வைப்பார். ஏதோ ஒரு ஊருக்கு போகிறாருன்னா அங்கே ஒரு சின்ன கல் எடுத்து வந்து அழகாக வீட்டில் வச்சுருப்பார். ஒரு கல் எடுத்து வந்து அழகாக வைப்பார். திருப்பி போய் பார்த்தா ஏதோ ஒரு பாட்டில் ஷேப் அழகாக இருக்கும். என்ன வாட் கைண்ட் ஆஃப் பாட்டில், அது என்ன பாட்டில் வேணா, அந்த பாட்டில் ஷேப் எல்லாம் தான் வீடு ஃபுல்லாக பாட்டில் இருக்கும். வீடு ஃபுல்லாக கல்லாக இருக்கும். என்னென்ன சாதாரண கல் வந்து ஏதோ ப்ரெசிஷான ஸ்டோன்லாம் நான் சொல்ல. அந்த கல் மேலே எழுதியிருப்பார், இந்த இடத்துல இந்த சம்பவத்தில் இந்த கல்லை நான் எடுத்தேன், சம் மெமரிஸை அந்த கல்லை எடுத்து வந்து வீட்டில் வச்சிருப்பார். அந்த கல் ஒரு கல்லையும் அவர் எழுதி வச்சிருப்பார். அதனால் இவர்கிட்ட மெட்டீரியல் கேட்டிங்கன்னா he must give you a long explanation. அதை சொல்லணும். எதுக்குண்ணே இது எனக்கு ரொம்ப புதுசாக இருக்குது. ஆமாம், ஒரு குறைஞ்சது கவுண்டிங் இல்லை, எண்ணிக்கையில் இல்லை, எவ்வளோ ஒரு 10,000 பொருள் இருக்கும். 10,000 பொருளா? வீடு ஃபுல்லா ஒவ்வொன்றுமே ஒரு கதை சொல்லுங்க. ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஹோம் டூர் பண்ணிடுவோம் அப்புறம். பயங்கரமா இருக்கும். ஆனால் வருத்தமும் கூட. இன்னும் அதை ரசிக்கிறோம். இப்போ தம்பி ரசிச்சிருக்காரு, எனக்கு உள்ளுக்குள்ள அப்படியே ஒரு சந்தோஷம். அவ்வளோ பொருளையும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு கதை இருக்குங்க. நான் சொல்லி தான் தெரியணுங்கிறதுல அந்த ஒரு தேன்கூடு இருக்குன்னு வச்சுங்க, தேன்கூடை எடுத்து உடஞ்சி போகாமல் பிங்காமல் அழகாக அதுக்கு ஃப்ரேம் பண்ணி வச்சு பாதுகாத்து வச்சுட்டு இருக்கேன். தேல் இருக்குல்ல, தேல், அதை பிடிச்சி அதை அரிச்சு போகாமல் அதை எடுத்து பத்திரமா வச்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு சங்கு இருக்குன்னு வச்சுங்க, அந்த சங்குக்குள்ளே இருக்கிற முத்து இருக்குல்ல, அதோட எடுத்து பதப்படுத்தி அப்படியே வச்சுருக்கோம். இந்த மாதிரி எவ்வளவோ பொருளுங்க, இந்த மாதிரி 10,000 பொருளும் பாருங்க. ஹீரோ ஹீரோயின் கெமிஸ்ட்ரியோட ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டரோட கெமிஸ்ட்ரி ரொம்ப முக்கியம் வர்றதுக்கு. எப்படி அது இருக்க தான் செஞ்சோம். நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி. ஏன்னா நீங்கள் எடுத்த கதை அப்படிங்கிறது சேலஞ்ச் எதுக்கு அப்படின்னா, நாட் ஓன்லி ஃபிசிக்கல் மென்டலி சேலஞ்ச், அது வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட்டான சேஞ்ச் இருக்கும், டெக்னிக்கலாக நீங்கள் உள்ள யூனிட் எடுத்துகிட்டு போகிற சேலஞ்சஸ் இருக்கும், கேமரா திடீர்னு ஒரு பக்கம் லைட் ஏறும், நம்ம எதிர்பார்க்குற பக்கம் லைட் இறங்கும். ஸோ அந்த மாதிரி டெக்னிக்கலாக நிறைய சேலஞ்சஸை நீங்கள் ஹேர்டல்ஸாக ஃபேஸ் பண்ணியிருக்கணும். அந்த நேரங்களெல்லாம் அவர் எப்படி டென்ஷனாக இருப்பாரா, நார்மலாக ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தார் அவர்? நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க.
ஏன் ஏன்னா நாங்க இல்ல அவர் ஹேண்டில் பண்றதுல ஈஸியா ஹேண்டில் பண்ணுவாரு. மொத்தமா டீம் அவங்களுக்கு எப்படி இருந்துச்சு? டீம் அப்படி இருந்தது, ஒரு கிளைமேட் சேஞ்ச் டென்ஷனா இருப்போமா இதா இருப்போமா எப்படி இருக்கும்? சுத்தமாவே கிடையாது, டென்ஷனே சொல்லக்கூடாது. கிடையாது செட்ல. எல்லாரும் ரொம்ப வேலை தெரிஞ்சு வந்த ஆளுங்க மாதிரி. எக்ஸெப்டேஷன் விசஸ் ரியாலிட்டின்னு ஒன்று இருக்கும். உங்ககிட்ட ஸ்கிரிப்ட் நரேட் பண்ணுறப்போ நீங்கள் ஒரு அவுட்டை எதிர்பார்த்துருப்பீங்க, ஆனால் இந்த கலரில் இந்த ஷேடில் இந்த படம் ஒரு நினச்சிருப்பீங்க. ட்ரெய்லர் பார்க்குறப்போ இல்லைனா படத்தோட அவுட் பார்க்குறப்போ உங்களுக்கு என்ன ரியாலிட்டியாக இருந்தது? நீங்கள் எதிர்பார்த்தா தான் ரியாலிட்டியாக இருந்ததா? அது எக்ஸாக்ட்லி சேம் இருக்காது எப்பயுமே. இட் ஒன்லி இவால்வ்ஸ். ஏன்னா அது இன் மை ஹெட் அது வேற மாதிரி இருக்கலாம். பட் இட்ஸ் ஹிஸ் ஃபில்ம், அவங்களோட படம், 2 பேரோட மெயின்லி இட்ஸ் தேர் ஃபில்ம். ஸோ அது இட் வில் டேக் அன் அதர் கலர் அஃப்கோர்ஸ். ஸோ அப்படி தான் இருந்திருக்கு. பட் ஐ எம் வெரி ஹாப்பி வித் த அவுட். இப்போ நான் படத்தில் மற்ற சைடு ஆர்டிஸ்ட், கேரக்டர் ஆர்டிஸ்ட்லாம் வந்து பிற படங்களில் இருந்த இல்லைனா முகம் தெரிந்த நடிகர்கள் அதிகம் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை நான் ட்ரைலரில் பார்த்து நான் கவனித்தேன். ஸோ அதை வைக்காததுக்கான காரணம் ஒருவேளை பட்ஜெட்டாக இருந்ததா, இல்லை ஒரு பக்கம் அவங்கள வச்சுருந்தா உங்களுக்கான ஸ்பேஸ் அப்படிங்கிற ஒரு இஷ்யூ இருந்ததா? இல்லைங்க, பணங்கிறது ஒரு பக்கம் தானே, அது எந்த வகையில் நமக்கு பயன் தரும் அப்படிங்கிறதுனால, கதையை சார்ந்து கொஞ்சம் போகிறோம், வாழ்வியல் சார்ந்து போகிறோம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நாங்கள் தேட்டர் நடிகர்கள் பண்ணால் அவங்களுக்கு ஒரு ஒழுக்கம் இருக்கும், இறங்கி தியேட்டர் ஆர்டிஸ்ட் வந்து தே ஆர் மோர் டிசிப்ளின்டு. நாங்கள் எனக்கு என்ன ஆச்சுன்னா, எனக்கு அதுக்கு முன்னாடி வந்து பிகாஸ் தே ஆர் ப்ரொஃபஷனல்ஸ்ல, அதாவது தே ஆர் ஆல்வேஸ் ட்ரெயின்டு. இந்த டைம் வாங்க அப்படின்னா அவங்க ரெடியாக இருப்பாங்க. தே ஆர் ஆல்வேஸ் ஆன் பார்ல இருப்பாங்க. அதான் தியேட்டர் ஆர்டிஸ்ட். மன்னித்துக் கொள்ளுங்கள் காலையில் நடந்ததுக்கு. ரைட். அவன் இதில் ரொம்ப எல்லாருமே சரி ஆன் பார்ல இருப்பாங்க. என்ன செய்வாங்கன்னா, ஒரே விஷயம், இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வேணா ஃபிசிக்கலாக மேலே போய் தங்கணும், எந்த ஆர்டிஸ்ட் ஒத்துக்க மாட்டாங்க. அங்கே குடிசிலேருந்து தங்கணும், எந்த ஆர்டிஸ்ட் ஒத்துக்க மாட்டாங்க. ரெஸ்ட் ரூம் அங்கே 2 தான் கட்டிருக்கோம், எந்த ஆர்டிஸ்ட் ஒத்துக்க மாட்டாங்க. அப்புறம் இந்த ப்ராக்டிகல் டிஃபிகல்ட்டி எல்லாத்துக்கும் யார் வருவாங்கன்னா இவங்க தான் வர போகிறாங்க. அப்போ ஐ ப்ரிஃபர்ட் அப்போ கடைசியாக தேட்டர் ஆர்டிஸ்டாக நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தேட்டர் தான் மேக்ஸிமம் எல்லாருமே தேட்டர் ஆர்டிஸ்ட் தான் நம்ம மேலே ஏற்றணும் வச்சோம். தே டிட் தேர் ஜாப். அவங்க வந்து ஆக்டிங்காக தான் நீங்கள் பார்க்கணும். தெரிஞ்ச முகம் தெரியாத முகம் விட்டுருங்க, நீங்கள் ஆக்டிங்காக பாருங்க. தேர் வில் பி அந்த ரிசோர்ஸ் இருக்கும். எங்களை ஏற்ற முடியலன்றது ஒன்று, அவங்க வரமாட்டாங்க தங்க மாட்டாங்க 1 2. பட் தேர் மோர் ப்ரொஃபஷனல்ன்றது என்னை பொறுத்த வரைக்கும். அடுத்த படம் பண்ணும் போதுமே நான் என்ன பண்ணிட்டேன்னா, என்னோட படத்தில் வந்து 60-70% அடுத்த படத்துக்குமே நான் தேட்டர் ஆர்டிஸ்ட் தான் எடுக்கிறேன். பர்பஸாக ஐ ஃபிக்ஸ்ட் வித் இட். என்னன்னு தெரியல, எனக்கும் அது தேர் மச் மோர் கன்வின்சிங் டு ஒர்க் வித்ன்ற மாதிரி இருந்துச்சு. பட் அதுக்கு சாக்ரிஃபிகேஷன்ஸ் இருக்குமே. ஏன்னா நீங்கள் ஒரு பெரிய பேனரில், ப்ரொடக்ஷன் பேனரில் பண்ணணும், இல்லைனா ஒரு பெரிய பேனர் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணணும், இல்லைனா பெரிய டெக்னீஷியன்ஸ் உள்ள ஒர்க் பண்ணணும், இல்லைனா பெரிய ஆர்டிஸ்ட் ஒர்க் பண்ணணும். இது எதுவுமே இல்லாமல் நீங்கள் தேட்டர் ஆர்டிஸ்ட்டே வைக்கிறீங்க, ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட்டே வச்சாலும் அது வெளியில் ரீச் ஆகிறதுக்கும் ப்ரொமோஷன்ஸ்லையும் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டங்கள், ரீச் ஆகிறதுல கொஞ்சம் ஸ்லோஸ் இருக்கும்ல. எல்லாமே ஒத்துக்கிறேன். அப்படியே உங்களுக்கு ரிவர்ஸ் கேள்வி கேட்குறேன். இதே எல்லா இதுவும் வச்ச மஞ்சமல் பாய்ஸா யாராவது உங்களுக்கு தெரியுமா? தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு தெரியும். தெரியாது. காந்தாராவும் யாராவது தெரியுமா உங்களுக்கு? நிறைய பேர் தெரியும். ஆனால் ரிஷப் செட்டியை ஃபாலோ பண்ணவங்களுக்கும் இங்கே அன்னைக்கு விட்டுரு, இன்னைக்கு ரிஷப் செட்டி தெரியாது. அன்னைக்கு யாருக்கும் தெரியாது. எப்படி 2 ஓடுச்சு? அந்த டேஸ்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ், கலர் ஆஃப் ஃபிலிம்ஸ், அந்த கதைங்க எடுத்துட்டு போன விதம், கதை எடுத்துட்டு போன விதம், அதுதான் விஷயம். அதை நீங்க ஷார்ப்பா பண்ணிட்டீங்கனாலே அது தெரியல. இது மேபி இதான் அஸ் ஆக்டர் அப்படிங்கிறத தாண்டி ப்ரொடியூசரா ஒரு நம்ம படத்தை லாபம் வருது வரல, அது 2வது. ஆனால் படத்தை கொண்டு ரீச் பண்ணணும்ல, ப்ரொமோஷன்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து டிஸ்ட்ரிபியூஷன்ஸாக இருக்கட்டும், நிறைய ஊருக்கு போறதா இருக்கட்டும், அதுல எவ்வளோ நீங்க எதிர்பார்க்காத திருப்பங்கள்லாம் இருக்குல்ல, நொடிக்கு நொடி. என்ன மாதிரியான திருப்பங்கள் பாக்குறீங்க நீங்க? இல்லை, அதெல்லாம் இப்படி வந்துட்டு தான் இருந்தது. தயாரிப்பு நேரத்துலையும் இங்கேயும் சரி, அங்கே தயாரிப்புலேயும் ஒரு கெட்டான இதெல்லாம் வந்து ஒரு நண்பரில் உதவி பண்ணாங்க. இங்கேயும் வந்து ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ், நம்ம எஸ்ஆர் பிரகாஷ் அண்ணன், பிரபு அண்ணன், இப்போ எல்லாம் மக்களுக்கு குஹன் அவங்களாம் சேர்ந்து இது எனக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய சுமையோ பிரச்சனையோ வேற ஒரு நண்பர் மூலம் சொல்லி அவங்க வந்து எனக்கும் கொஞ்சம் கசின் நண்பர்கள் எல்லாம் நிறைய நண்பர்கள்லாம் அவங்க உதவி பண்ணதால நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கு அந்த வழியை கொஞ்சம் நான் தாங்கிய அளவுக்கு கொஞ்சம் விலக்கி வச்சிருக்காங்க. அங்கே இருக்கிற முதல் பிரதி கொண்டாடுறவங்களாம் அப்படியே இருந்தது, அப்பயே இருந்து. அப்போ 2-3 நபர்கள், ஏன்னா வேற ஒன்றும் இல்லைங்க, வண்டி இயங்குறதுக்கு நமக்கு எண்ணெய் தேவைப்படுதோ அது மாதிரி தயாரிப்பு வந்து பணம் தானே, அது வந்துடுது. திட்டம் நான் போட்டுறேன், செயல்படுத்திடுறாங்க, முடிஞ்சுது. உங்களோட இன்ஸ்பிரேஷன் யாரா இருக்கு தமிழ் சினிமாவில்? டைரக்டர்ஸா, ஆக்டர்ஸா, யாரா வேணா இருக்கட்டும், இண்டஸ்ட்ரியில் யாரு தமிழில்? இல்லை, எனக்கு இன்ஸ்பிரேஷன் சொல்ல முடியல. எனக்கு அதாவது நம்ம ஒருத்தனை பார்க்குறோம், படம் பார்க்குறோம், அந்த படத்துலேருந்து எடுத்தது மகேந்திரன் சார் ரொம்ப பிடிக்கும். மகேந்திரன் சார் வந்து ரொம்ப பார்த்தனே, ஏன்னா இவர் எல்லாரும் மாதிரி ஒரு படம், இவர் கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணால் எல்லா டேரக்டர்ஸ் தான். எல்லா மணிரத்னம் சார், இவர் கௌதம் மேனன் சார் பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். பழைய வீணா பாலச்சந்தர் சார், ஒருத்தர் அவரோட ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அப்படி அங்கங்கே நான் சொன்னால் டக்கு டக்குன்னு இன்ஸ்பிரேஷனாக அப்படி இல்லை. பட் அவங்க ஒர்க் ஒரு ஒர்க்
ஒரு படம் சூப்பரா ஒர்க் பண்ணி வெற்றிமாறன் சார் அப்படி ஒரு இதுல வந்து அவங்க ஒர்க் பண்ணும்போது அது பயங்கரமா இருக்கும். இது எப்படி அது ஒர்க் பண்ணாங்கன்ற மாதிரி இருக்கும். அந்த ஒரு படத்துக்கு ரசிகனா மாறிடுவோம். அப்படித்தான் இருக்கு. அப்படியே கட் பண்ணி சரண்ராஜ் அந்த பக்கம் வந்துருக்குன்னா இப்போ வர மாதிரியான ஒரு ட்ரக் ரிலேட்டடா இல்லையா நல்ல கன் ஃபைட்ல இருக்கக்கூடிய இல்லைன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து லவ் ஓரியன்டா ஒரு படம் எடுப்பாரா ஃபியூச்சர்ல? வாய்ப்பு இருக்கா? ஃபியூச்சர் இல்லையா? எல்லாமே நான் திருப்பி அதான் கதை தான் டிசைட் பண்ணோம். கதை என்ன வந்து ஒரு வேலை பார்க்க வச்சுச்சுன்னா நான் அதை தான் எடுப்பேன். இந்த மாதிரி படங்கள் இருக்குல்ல, இந்த மாதிரி படங்கள் ஏதோ ஒரு படங்கள் இருக்குல்ல, இதை வந்து வியாபாரம் சார்ந்து போகாம அங்க அவேர்னஸ் இருக்குல்ல, அதுக்குள்ள டீடைல் போய் அப்புறம் ஒரு படம் எடுத்தா நான் எடுப்பேன். அது வியாபாரத்துக்காக அதை டூலா யூஸ் பண்றது இருக்குல்ல, அந்த டூல் என்னால யூஸ் பண்ண முடியும். அந்த கதை தான் டிசைட் பண்ண, அந்த கதையில அந்த விஷயம் இருக்கணும். அப்படி வேணா யூஸ் பண்ணலாம். அந்த டூலா, இந்த வியாபார டூலா என்னால யூஸ் பண்ண முடியும். இந்த படத்தை வேற ஒரு லாங்குவேஜ்ல அதர் கண்ட்ரியில நீங்க வந்து ரீமேக் பண்ணணும்னா எந்த கண்ட்ரி உங்களோட சூஸா இருக்கும்? இஃப் இன் கேஸ் ஒரு ட்ரீமா பேசி என்னோட அறிவுலாம் வந்து இவ்வளவுதாங்க. நீங்க பெரிய ஹீரோ வச்சுட்டு இதெல்லாம் கேட்கும்போது இது எதுவுமே இவ்வளவுதான். உலகம் ரிலீஸ் பண்ணாதான் என்ன அதுன்னு தெரியும். அவ்வளவுதான். ஹைபோதெட்டிக்கல் क्वेश्चन. ஹைபோதெட்டிக்கல் எந்த லாங்குவேஜ் எந்த பேன் இந்தியன் ஆக்டர்ஸ் இருக்காங்க, அதனால கேட்டேன் இந்த கேள்வி. அந்த அளவுலாம் யோசனையே இல்ல, சிந்தனையிலே அது இருக்கும்ல. திடீர்னு ஒரு क्वेश्चन கேக்குறீங்க, ஏதோ சம்பந்தமே இல்லாத क्वेश्चन கேட்டீங்க, தெரிஞ்ச ஆன்சர் தான் பதில் சொல்லலாம். இந்த படம் உலகம் முறை இருக்கு, என்னைய வச்சு கூட பயன்படுத்துவாங்க. என்ன இந்த நாடுன்னு கேக்குறேன். எந்த நாடு வந்து அவர் சொன்னால ஈரானி ஃபிலிம் சொன்னாரு, அப்புறம் பைசைக்கிள் தீஃப் சொன்னாரு. சோ அது மாதிரி ஒரு நாட்டுல நம்மளோட படம் வந்து ரீமேக் பண்ணி அங்க எடுக்கணும் அப்படின்னா உங்களோட சூஸர்? ஏன்னா மோஸ்டா நம்ம இப்போ கொரியன் படங்கள் பார்க்க ஆரம்பிச்சோம். ஸோ அது மாதிரி உங்களோட படம் வெள்ளை குதிரையே இன்னொரு நாட்டுல போயிட்டு நீங்க அங்க போய் ரீமேக் பண்ணணும், அங்க இருக்க ஆர்டிஸ்ட் வச்சு பண்ணா எந்த நாட்டை நீங்க சூஸ் பண்ணுவீங்க? யோசிச்சு பார்த்து எனக்கெல்லாம் சில விஷயம் அரை மணி நேரம் ஆயிரும் யோசிச்சு கண்டுபிடிச்சா. மேபி ஈரானியன் ஃபிலிம்ஸ், மேபி இப்ப நீங்க சொன்னதுனால இல்ல, பட் மேபி ஈரானியன் மஜித் பண்றாரு பாத்தீங்களா, அவரோட மெத்தட்ல ஒரு படம் பண்றாருல, அந்த மாதிரி பண்றதுக்கு இது வேணா அடாப்டபிளா இருக்கலாம். அப்படியே பேன் இந்தியன் ஆக்ட்ரஸ்ட் கேட்போம், உங்களுக்கு இதை இந்தியா தாண்டி வேற நாட்டுல எங்க எடுக்கணும் நீங்க எனக்கு இந்த நாட்டுல இந்த படம் இருந்தா நான் போய் நடிப்பேன் அப்படின்னா? எனக்கு பூட்டான் போகணும்னு ரொம்ப ஆசை. அவங்களுக்கு போகணும்னு ஆசை, அதனால அங்க செட் பண்ணிக்கலாம். பூட்டான் செட் பண்ணணும். சார் உங்களுக்கு அப்படி ஈஸி இல்ல. அப்ப நான் இங்க போகணும்னு ஆசை, அப்ப அங்க போய் எடுத்துக்கலாம்ன்றதா? அங்க எடுக்க முடியும்ல இந்த கதை. ஆமா, இந்த கதை எடுக்கலாம். ஆமா, ஹில் ஸ்டேஷன் எல்லாமே இருக்கு. சார் உங்களுக்கு ஒவ்வொரு எந்தெந்த நாடு விருப்பப்பட்டு என்னை கூப்பிட்டா கூட அந்த நாட்டுல போயிட்டு அவங்க கலாச்சாரம், அவங்க செயல்பாடு, உணவு முறை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் நானே பண்ணலாமேன்னு தோணும். அதுக்காக மாறி இதுல வந்து ரொமான்டிக்கல் சீன்ஸ் எவ்வளவு வச்சிருக்கீங்க, அதுக்கு எவ்வளவு ஒர்க் பண்ணீங்க, அதுக்கான உங்களுக்கான கெமிஸ்ட்ரி எப்படி இருந்தது, டைலாக்ஸ், ஏன்னா அண்ணா அதிகம் தமிழ் பேசுறாரு அப்படிங்கிறப்போ தமிழ்லயே நீங்க கொடுத்த டைலாக்கை தாண்டி கவித்துவமா நிறைய வார்த்தைகளை போட்டாரா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. நான் பேசுறேன், நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி நிஜமாங்க இது அமைச்சதே கிடையாது. அழகான தமிழ்ல வருங்க படம் பூரா. யாரும் அமைச்சது அந்த மாதிரி ஒரு கேள்வி வரும் பாத்தீங்களா, இப்ப இருக்கிற நவீனத்துல எப்படி அந்த கிராமத்துல யாரும் செல்லு வச்சுக்கலையான்னு இருக்கும். வச்சுக்கவங்க தான் படம் பூரா பண்ணியிருக்கோம். செல்லே கிடையாது அந்த படத்துல. ஏன்னா அங்க அந்த ஊர் மக்கள் வந்து கஷ்டப்பட்டு அந்த 240-30 கிலோ சிமெண்ட் கம்பம் அதெல்லாம் தூக்கிட்டு போய் சுமந்து தான் மேலே கரண்ட் கொண்டாண்டாங்க. இருந்து கூட செல் வைக்கல, நீங்க சொன்ன மாதிரி ஆங்கிலம் கலக்கல. ஒரு 2-3 இடத்துல மட்டும் ஆங்கில வார்த்தைகள் அப்படி வந்திருக்கும். இது அந்த மாதிரி தான் படமே பண்ணியிருக்கோம். அழகான தமிழ்ல முழுமையாக வரும். இப்போ தம்பி சொல்லுங்க. இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் அதான் சொல்கிறேன். இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எடுத்தால் ரொமான்ஸ் அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த ரொமான்ஸோட டீப்பாக 2 பேரும் அவங்கள எங்கே ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க நினைக்கிறீங்க? ஒரு ஹஸ்பண்ட் இருக்காங்க, ஒய்ஃப் இருக்காங்க, டீப்பாக செல்ஃப் ப்ரொஜெக்ஷன் இருக்குல்ல, 2 பேர் விட்டு கொடுத்து வாழ்ந்துட்டே இருப்பாங்க. ஒரு இடத்துல அதை வந்து தன்னை விட்டு கொடுத்து போயிட்டே இருப்பாங்க. ஹஸ்பண்ட் யாரோ ஒருத்தங்க பேலன்ஸ் பண்ணுறாங்களோ அது போயிட்டு இருக்கும். அந்த பேலன்ஸ் பண்ணுற ஆள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க ஒரு பிரேக் அவுட் ஆகிற ஒரு பிரேக் அவுட் ஆகும்போது என்ன அப்போ எங்கே அவங்களோட உண்மையான லவ், அப்போ அந்த லவ்வோ ரொமான்ஸோ இதுவோ அது பேர் என்ன வச்சு எங்கே வருதுன்னா சண்டை காட்சியில் வந்து அவங்க 2 பேர் சண்டை போடுறது. அப்படி சண்டை சீக்வன்ஸ் 2 பேருக்கு நிறையா இருக்கு. அப்படியான இருக்கு. ஓகே, சண்டை போடுவாங்க 2 பேர். அதுதான் பியூர் லவ் நான் நம்புறேன். தே ஆர் தெம்செல்ஃப்ல, அதான் பியூர் லவ். அதை தான் ப்ரொஜெக்ட். நானும் இதுக்கு முன்னாடி ஒருத்தன் கேட்கும்போது நான் யோசிச்சு என்னடா லவ் சீன்ஸ் கேட்குறாங்க, இதுக்கு இந்த படத்துக்கு ஏன் நான் வைக்கல அப்படி யோசிச்சு பார்த்தா இட் டசன்ட் மீன் தட் நீங்க லவ் பண்ணி தான் இருக்கும்போது வர்றது காதல் கிடையாது. சண்டை போடும்போது தான் அவங்க ட்ரூத்தை சொல்றாங்க, உண்மையை சொல்றாங்க. இந்த வரைக்கும் நான் எவ்வளவு உனக்கா பாடுபட்டிருக்கேன், அதான் உண்மை. உண்மையான காதல்ன்றது சண்டையில. லவ் இவால்வ் ஆகும்ல. ஒரு மேரிட் கப்பிள்ல ஒரு பையன் இருக்கான், 8 வயசு பையன் இருக்கான். ஸோ இவ்வளோ வருஷம் சேர்ந்து இருந்திருக்காங்க. ஸோ அந்த லவ்வோட டெஃபினேஷனே மாறி இருக்கு இந்த கப்பலுக்கு. வாழ்க்கையில கலந்துருச்சுன்றீங்க. ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி நம்ம மறந்துட்டேன். என்ன அப்படின்னா அவங்களோட வியர்டான திங் என்ன அப்படின்னு கேட்டேன். நான் ரொம்ப என்னோட லாஃபர் தான் இருக்கிறதுலே வியர்ட் அப்படின்னா செட்ல அந்த சிரிப்பை நீங்க கேட்டீங்கன்னா இவ்வளவு நேரம் ட்ரை பண்ண வரல. நீங்க கேட்டீங்களா அந்த சிரிப்பை?
ஆக்சுவலா அபி சிரிப்பா நான் என்ன பண்ணாருன்னா இவர் பிரபான யாரோ ரெக்கார்ட் வச்சிருக்கீங்க? இல்ல அது அலாரமா வச்சிருந்தோம் நாங்க நிறைய பேர் செட்ல வச்சிருந்தோம் ஞாபகம் இருக்கு எல்லாரும் அலாரம் வச்சு அந்த ஓ சிரிப்பு அது நான் மறந்துட்டேன். அதான் பிரபானை வந்து ரெக்கார்ட் அப்படின்னு சிரிப்பா சரி அபி சிரிச்சிட்டாங்க அப்படி எடுத்து வச்சு எல்லாருமே அலாரம் வச்சிருந்தோம். அதை எல்லாருமே அந்த ஃபோன் அடிக்காது, ஆக்சுவலா ஃபோன் வராதுங்க, சிக்னல் கிடையாது. எப்பயாவது ஃபோன் வரும்போது சிரிப்போட வந்து அலாரம் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஆனா நான் நம்பர் வாங்கிக்கிறேன், எனக்கு அந்த சிரிப்பை மட்டும் ஒரு அனுப்பிச்சு விட்டுருங்க. அவங்க சொன்னதை நாங்க மேட்ச் பண்ணி எடிட்ல போட்டுக்கிறேன். ரைட். ஸோ ஓவரால் வெள்ளைக்குதிரை படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே நிறைய இடங்கள் நல்ல வரவேற்பு, நல்ல அட்டென்ஷனும் இருக்கு. இந்த படத்தை எதுக்கு ஆடியன்ஸும் தியேட்டரில் போகணும்? ஏன்னா ஒரு சில பேர் வந்து இதில் என்ன இருக்குது, இந்த படம் பார்க்குற கருத்து இருக்கா, இல்லை கமர்ஷியல்ஸ் இருக்கா, எங்களை என்டர்டெயின் பண்ணுவீங்களா, இல்லை இது மூலமாக என்ன சொல்ல வரீங்கன்ற பல ஆஸ்பெக்ட்ஸ் ஆடியன்ஸ் கிட்ட இருக்கும். உங்கள் 3 பேரோட பார்வையில் இந்த படம் எதுக்கு பார்க்க? என்னோட பார்வையில் நீங்கள் சொன்ன கேள்வியிலேருந்தே என்னென்னா ட்ரக்கு இது இந்த மாதிரி பார்த்துட்டு போர் அடிக்கும் அப்படின்ற ஒரு அது வந்துச்சு. ஒரு சில இது போர் அடிக்குதுன்னா இந்த படம் வந்து சின்ன மாற்றம், அவ்வளோதான். மேம் பேன் ஆக்டர்ஸ் நீங்கள் சொல்லுங்கள். இதே ரீசனுக்காக ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும் ஆடியன்ஸ்க்கு. அண்ட் இந்த மாதிரி ஒரு இண்டிபெண்ட் ஃபில்ம்ஸை நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நிறைய பேர் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸ் கொண்டு வருவாங்க. இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டோரி. ஒரு மார்ஜினலைஸ் கம்யூனிட்டி பற்றி கூட இருக்குது ஒரு லேயர். அவங்க சொன்ன மாதிரி நிறைய லேயர்ஸ் இருக்குது. ஸோ ஒரு என்கேஜிங்கான ஒரு நல்ல ஒரு ட்ராமா பார்க்கலாம். சார் நீங்கள் தான் மொத்தம் நல்ல ரெஸ்பான்சிபிளாக பேசுகிறீங்க. ஆனால் ஒரு பக்கம் ஆக்டர், இன்னொரு பக்கம் ப்ரொடியூசர் அப்படின்றப்போ இது ஓவர் புஷ் உங்களுக்கு தான் இருக்கும். அதான் ஆஃப்டர் இது ஷூட் முடிஞ்சதுக்கப்புறமா போஸ்ட் ப்ரொமோஷன்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப ப்ரெஷர் இருக்கும். ஸோ நீங்கள் சொல்லுங்கள். இன்ப துன்பம், வெற்றி தோல்வி, பகை, நட்பு, இந்த மாதிரி எவ்வளோ இருந்தாலும் அந்த மண்ணில் உலகத்தில் எல்லா உயிர்களுக்கும் ஒரு உணர்வு இருக்குல்ல. ஆமாம். அந்த உணர்வு மனித ரூபத்தில் நிறையா கதாபாத்திரங்களை வச்சு நல்லா அழகாக நிறையா சொல்லியிருக்கோம். அது பூரா இதில் இருக்குது. ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சதுல. உங்களோட சேகரிப்புகளும் சேமிப்புகளும் தொடரட்டும். கண்டிப்பாக அதெல்லாம் வந்து பார்க்குறேன். உங்களோட பேன் இந்தியா பயணமும் தொடரட்டும். போட்டோவில் சீக்கிரமே படம் பண்ணுங்க பிரதர். சீக்கிரமே அடுத்த படத்துலையும் இந்த படத்தோட வெற்றி விழாலையும் உங்களை சந்திக்கிறேன். உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி. அப்புறமா உங்களை காத்திருக்க வச்சிருந்தாக்க என்ன மன்னிச்சிருக்கேன். அதெல்லாம் நன்றி. எங்களை பேட்டி எடுத்ததே சந்தோஷம் பிரதர். சின்ன படத்துக்கு நீங்க பண்ணீங்களா மாலை முரசு வந்து இது பண்றதே மிகப்பெரிய விஷயம். இப்படி சப்போர்ட் நீங்க எல்லா சின்ன படங்களும் பண்ணுங்க. ஓகே, கண்டிப்பா பிரதர். ரொம்ப நன்றி.